வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லையில் சமீபத்தில் ஒரு ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. அப்போ வந்து கீரனூரில் திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவில் கீரனூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதுதான் என்னுடைய மனைவி கிருத்திகா பிறந்த ஊர். அந்த கீரனூரில் வந்து உத்தமநாதர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. பிரமாதமான சிவன் கோவில் அது. அந்த சிவன் கோவிலில் சுகபிரம்ம முனிவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு உண்டான சிலையும் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. அவருக்கு உண்டான பூஜைகளும் அங்கே நடந்துட்டு இருக்கு. இந்த இதுக்கு போகும்போது அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணணும், அதுக்கு ரூட் என்ன, எப்போ போகணும், என்ன விவரம், அங்கே தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ராம்ஜி அண்ணா அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். அப்போ நான் சொல்லிடுறேன், நீங்கள் போங்க நீங்கள் அப்படின்னு சொன்னேன். பக்கத்தில் எந்த கோவில்னா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். கீரனூருக்கு திருச்சியிலேருந்து கீரனூருக்கு போகிறதுக்கு முன்னாடியே களமாவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே அக்னீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவில் பாடடைஞ்சு கிடந்துச்சு. அந்த கோவிலை பற்றி நான் எழுதி சக்தி விகடனில் உதவி பொறுப்பாசிரியராக இருந்த தருணத்தில் அந்த கோவிலை பற்றி எழுதி நிறைய ஃபண்டெல்லாம் கிடைச்சிது. கந்தசாமி ஐயான்ற ஒரு சிவனடியார் வந்து அந்த கோவிலை பொறுப்பேற்று நிதியெல்லாம் கலெக்ட் பண்ணி கும்பாபிஷேகமே நடத்தி இன்னைக்கு அவங்க பையன் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த கோவில் ரொம்ப வைப்ரேஷன் நிறைந்த கோவில். அதே போல் கீரனூர்லேருந்து தாண்டினீங்கனாக்கா நார்த்தாமலை அப்படின்னு ஒரு முத்துமாரியம்மன் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அப்படி சொல்லும்போது கீரனூரில் உங்கள் மனைவி பிறந்த ஊர்னு நீங்கள் சொன்னீங்களே, அந்த கீரனூரா இல்லை பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற கீரனூரா இல்லை மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற கீரனூரா அப்படின்னு என் நண்பர் கேட்டார். இல்லைம்மா, திருச்சிக்கு பக்கத்தில், திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவில் இருக்கிற கீரனூர் அப்படின்னு நான் சொன்னேன். அங்கே யாராவது உங்கள் ஒய்ஃபோட சொந்தக்காரங்க அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப என் மனைவிக்கு அப்படி யாரும் சொந்தக்காரங்க இல்லைம்மா, ஆனால் எனக்கு நிறைய தெரிந்தவர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் இல்லை உங்களுக்கு என்ன வசதி வேணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை கேட்குறேன் நான். அப்படின்னாக்கா எங்கள் ராம்ஜி அண்ணாவோட மாமியார் இங்கே இருக்காங்க, எங்கள் ராம்ஜி அண்ணாவோட மாமனார் இங்கே இருக்கிறாரு, எங்கள் ராம்ஜி அண்ணாவோட மச்சினா இருக்கிறாரு, எங்கள் ராம்ஜி அண்ணாவோட மனைவி அண்ணி பிறந்த ஊர், அப்போ போய் அவங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்டு பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் கேட்டார். நெகிழ்ந்து போயிட்டேன். ஒரு கோவிலுக்கு ஒருத்தங்க போகிறாங்க, அந்த ஊருக்கு போகிறாங்க, அதுவும் என் சம்மந்தப்பட்ட ஒரு ஊருக்கு போகிறாங்க, அந்த கீரனூருக்கு போகிறாங்க. அப்போ அங்கே ராம்ஜி அண்ணாவோட சொந்தக்காரங்கள்ட்ட போய் பார்த்து ராம்ஜி அண்ணாவை மதிக்கிறதுனா என்ன, அவங்க சொந்தக்காரங்களை போய் மதிக்கணும், பழங்கள் வாங்கியோ ஸ்வீட் வாங்கியோ கொடுக்கணும், ஒரு நமஸ்காரம் மட்டும் வரணும்னு நினைச்ச என்னுடைய நண்பனுடைய மனசு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அன்புக்கு பஞ்சமில்லை. அப்போ அவன் என்ன சொன்னான், கீரனூரில் சொந்தக்காரங்களாம் இல்லைப்பா, மாமனாரும் கிடையாது மாமியாரும் கிடையாது யாரும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கிருத்தியாவும் வாங்கி பேசும்போது சொன்னாப்புல, அண்ணே இல்லைண்ணே அப்படின்னா, அப்படியா நீ சரி நீ அப்படின்னு சொன்னாப்புல. மற்றபடி கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அந்த களமாவூர் கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன், நார்த்தாமலை கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஃபோட்டோஸ்லாம் கூட காமிச்சு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாரு. நான் பார்த்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஊருக்கு போகிறோன்னா அந்த ஊரில் இருக்கிற நண்பர்களை, அந்த ஊரில் இருக்கிற தூரத்து சொந்தத்தை பார்த்துடணும். போய் திருவாரூருக்கு நான் ஒரு தடவை ஆஃபீஸ் விஷயமா போயிருந்தப்ப அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே அரசங்குளத்தூரில் எங்கள் அத்தை வீடு இருக்குது. எங்கள் அத்தை இல்லை, ஆனால் அத்தையோட பையன் அவங்கெல்லாம் இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதே போல தான் பெரம்பலூரில் நான் போயிருக்கும்போது எங்கள் மாமா உயிரோடு இல்லை, இறந்து போயிட்டார். ஆனால் மாமா வந்து ஒரு பெண்மணியோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பெண்மணியை பார்த்து அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு 1000 ரூபா 2000 ரூபான்னு 2-3 தடவை போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அங்கே போயிட்டோம், கொடுக்காம வரக்கூடாது, பார்க்காம வரக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன சின்ன பண்புகளும் சின்ன சின்ன அன்பும் தான் பெரிய பெரிய சந்தோஷத்தையும் பெரிய பெரிய மனநிறைவையும் நமக்கு கொடுக்கும். ஏன்னா நாமெல்லாம் இந்த மனசு, ஆசை, அன்பு அப்படிங்கிற விஷயத்தோடையே பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மனிதர்கள் தானே நாம். அதனால் இந்த உலகத்தில் இப்படியான மனிதர்கள் இருக்கும் வரை அன்புக்கு பஞ்சம்ங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. வணக்கம்.